ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனா அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மேஷ ராசியில பாத்தீங்க அப்படின்னாக்கா, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 4 பாதம், பரணி நட்சத்திரத்துடைய 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் இருக்கு. இப்ப இந்த கேது, சுக்கிரன், சூரியன் இவங்க 3 பேருமே அந்த மேஷ ராசியில இருக்காங்க. இதுக்கு அதிபதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் அப்படின்றது நம்முடைய உடல்ல பாத்தீங்க அப்படின்னா ரத்தம். மெயின் அதுதான். ரத்தம். ரத்த சகோதரம், ரத்த உறவு அதுதான் செவ்வாய். இப்ப இந்த செவ்வாய் நல்லா இருக்கிற வரையிலும், ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கிற வரையிலும் தான் அவங்களுடைய அந்த எண்ணங்கள் அவங்களால செயல்படுத்த முடியும். அவங்களுடைய உடல் ஒத்துழைக்கும். இதுக்கு தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ரத்தம் ஓடுற வரைக்கும் தான், ஆட்டம் எல்லாமே ரத்தம் ஓடுற வரைக்கும் தான். ரத்தம் சுண்டிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரகம் அப்படின்றது இந்த செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு அதிபதி யாருன்றது தான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப செவ்வாய்க்கு அதிபதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா முருகன். அந்த வீட்டுக்கு அதிபதி முருகன். அந்த முருகனை தான் நீங்க வழிபாடு பண்ணணும். இந்த மேஷம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மலை சார்ந்த பகுதி. இந்த மேஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா திசை கிழக்கு. இது நிலம் அதாவது இந்த பஞ்சபூதத்துல பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு. சரிங்களா? இப்ப அதனாலதான் இந்த மேஷ ராசிக்காரர்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷ்ணத்தோடவே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய உடல் சூடு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த செவ்வாய். செவ்வாய் பாத்தீங்கன்னா பூமி காரகன். அதனாலதான் அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் செவ்வாய் கிட்ட தான் நம்ம போகணும்னு சொல்றோம். அப்ப இந்த எல்லாத்துக்குமே காரகத்துவம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இது நம்மளுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த லைஃப் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற பொழுது கண்டிப்பாக நீங்க முருக வழிபாடு செய்யணும். எந்த மாதிரி முருக வழிபாடு? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த மேஷ ராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பிடிவாத குணத்தோட இருப்பீங்க. ஏதாவது ஒண்ணு எடுத்தா அத செய்யணும், அத செய்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நிலையோடவே நீங்க டிராவல் பண்ணுவீங்க. இப்ப இதுக்கு காரணம் செவ்வாய் உங்கள உந்துதல் படுத்துறார். உங்களுடைய ராசி அதிபதி உங்கள உந்துதல் படுத்துறார். அவருடைய அந்த உந்துதல் காரணமா தான் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த எடுத்தா முடிச்சிடணும் அப்படின்ற நிலையில இருக்கீங்க. இந்த மொத்தத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலை சார்ந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றது தான் அப்ப இங்க நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலை அப்படின்றது எதனால? மேஷத்துக்கு மலையும் மலை சார்ந்த இடம். அப்ப அந்த மலை சார்ந்த கோவில்ல போகணும். இந்த மலை சார்ந்த கோவிலுக்கு போறது அப்படின்னாக்கா, முருகன், இந்த குன்றில் மேல் இருக்கும் குமரனை வழிபட வேண்டும். இந்த குன்றில் மேல் இருக்கும் குமரன், அப்ப திருச்செந்தூர்லாம் போகக்கூடாதா? திருச்செந்தூர் போகலாங்க. அந்த ராசிக்காரங்க வேற. நீங்க போக வேண்டியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, குன்றின் மேல் இருக்கும் கோவில். குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப இந்த திருத்தணி போறதோ, குன்றத்தூர் போறதோ, சுவாமி மலை போறதோ, பழனி போறதோ, மலை மேல இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோயிலுக்கும் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு அப்படின்றது சும்மா நீங்க போனோம், கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்துல உங்களுக்குன்னு உகந்த நாட்கள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய்க்கிழமை அன்று கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவங்களை எடுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா கேதுவனுடைய சாரம் பெற்ற ஒரு நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்லாம் அப்ப யார போய் வழிபாடு பண்ணணும்? கேது யாரோட ஃபேமிலியில போறாரு? குருவோட ஃபேமிலியில போறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முருகனை வழிபட்ட சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள போய் நீங்க வழிபாடு பண்ணணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பழனியில இருக்கக்கூடிய போகர் அவருடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். இப்ப நீங்க போக வேண்டியது சித்தர்களுடைய ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதியிலயும் பாத்தீங்க அப்படின்னா, முருகனை வழிபாடு செய்த அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய லைஃப் சக்சஸ் வேல போயிட்டே இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னா, பரணி அப்படின்றது சுக்கிரனுடையது.
4 பாதத்துக்குரியவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய சாரம் பெற்றவர்கள். இந்த சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாள், லக்ஷ்மி தாயார் இவங்கள வழிபட வேண்டிய ஒரு கிரகமாக இருக்கிறது. சுக்கிரன் அப்படின்றது இதுதான். இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. ஆனா நம்ம என்ன சொன்னோம்னா, மலைக்கு மேல இருக்கக்கூடிய முருகன வழிபாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி, நீங்களும் பெருமாள் கோவிலுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலைக்கு மேல் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். அப்ப நாங்க திருப்பதி போகலாமா? தாராளமா போகலாம். திருப்பதிக்கு போகலாம். இல்ல அப்படின்னாலும் மலைக்கு மேல் இருக்கக்கூடியது. தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருமலை வையாவூர் அங்கேயும் நீங்க போகலாம். எங்கெல்லாம் வந்து மலைக்கு மேல பெருமாள் கோவில் இருக்கோ, அங்க எல்லாமே நீங்க போய் வழிபாடு பண்ணலாம். ஆனா எங்க போய் வழிபாடு பண்றதா இருந்தாலும், முதல்ல நீங்க யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயார தான் ஃபர்ஸ்ட்டு வழிபாடு பண்ணணும். தாயார் வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க போய் பெருமாள வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அவர தரிசனமே பண்ணணும். இந்த முறையில நீங்க போனீங்க அப்படின்னா, நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இப்ப கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, யார வழிபாடு பண்ணலாம்? முதல்ல விஷயமே வந்து அப்படின்னா, சூரியன நமஸ்காரம் பண்ணணும். அது இல்லாமல் நீங்க இந்த ராசியில பிறந்ததுனால, இந்த அதாவது இந்த ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிய போய் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமுத்திரத்துல வந்துட்டு அந்த சமுத்திர கரையோரத்துல இருக்கிறதுனாலயும், அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா, சூரிய உதயம் உங்களால வந்து கொஞ்சம் ஈஸியா பார்க்க முடியும். பொதுவா சமுத்திர கரையோரங்கள்ல தான் சூரிய உதயம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா நல்லா பார்க்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கிறதுனால, நீங்க வந்து அந்த இடத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, இது வந்து என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம். இல்ல அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல பண்ணலாம். இல்லன்னா மாசம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள்லயும் செய்யலாம். இது இல்ல அப்படின்னா, அமாவாசை நாள்ல பண்ணலாம். ரொம்ப நல்லது. ஏன்னா, அமாவாசை அன்னைக்கு சூரியனுக்கு பவர் அதிகம். ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல மட்டும் போயிட்டு, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இந்த பயணம் அப்படின்றது ஒரு வெற்றி பயணமாக இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க இத வந்து லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இத நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல வந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும், உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.